ஏசம் இன்ஃபோ நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா அருளால். இன்னைக்கு நம்ம பகிரக்கூடிய ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னா, மாதவிடாய் காலத்தில் பூஜை அறையை கையாள்வது எப்படி அப்படின்னு கேட்டிருக்காங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பெரியவங்க சொல்லக்கூடிய ஒரு கருத்து ஒன்று உண்டு. அது என்ன அப்படின்னா, தினம்தோறும் வீட்டில் அடுப்பு அப்படின்றது எரியணும். இப்போ நம்ம வீட்டில் அடுப்பு கிடையாது, கேஸ் ஸ்டவ் தான். அந்த கேஸ் ஸ்டவ் அப்படின்றது எரியணும். நிறைய குடும்பத்தில் பாருங்க, இந்த அக்னியே புழங்க மாட்டாங்க. காலையிலேருந்து காஃபி போடுறதில்ல, டீ போடுறதில்ல, சாப்பாடு செய்யறதில்ல. ஏன்னா 2 பேரும் வேலைக்கு போகிறாங்க. காலையில் போயிட்டு ராத்திரி தான் வருவாங்க. எல்லாமே ஸ்விக்கி, சொமேட்டோ அப்படின்ற மாதிரி போச்சு. ஆனால் நம்ம பார்த்தீங்கன்னா, நெருப்பு அப்படின்றது தினம்தோறும் நம்ம புழங்கணும். கடைசி ஒரு பாலாவது காய்ச்சி வச்சுக்கணும். புரியுதுங்களா? இது முதல்ல செய்ய வேண்டியது. அதே மாதிரி பூஜை அறையில் தினம்தோறும் ஒரு விளக்கு அப்படின்றது ஏற்றணும். இது இந்த பூஜை அறையில் காலை மாலை இருநேரத்துலையும் விளக்கு அப்படின்றது ஏற்றணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா தீபம் காமிக்கணும். தீபம் தான் விளக்குன்றது ஏற்றிடுறோம். தூபம் காமிக்கணும். வாரத்தில் ஒரு முறையேனும் சாம்பிராணி அப்படின்றது போடணும். அதே மாதிரி நம்ம வீட்டில் 2 படம் வச்சுட்டுருக்கோம் அப்படின்னாங்க, நாங்கள் ரொம்ப சாமியெல்லாம் கும்பிட மாட்டோமா. ரொம்ப எளிமையான விஷயத்தில் தான் அதாவது எளிமையான விதத்தில் தான் எங்கள் பூஜை ரூம் வச்சுட்டுருக்கோம். ஒரே ஒரு பிள்ளையார் படம் வச்சுட்டுருக்கோம், ஒரே ஒரு முருகர் படம் வச்சுட்டுருக்கோம். அப்படி இருந்தாலும் ஒரே ஒரு பெருமாள் படம் தாம்மா வச்சுட்டுருக்கோம். எதுவாக இருந்தாலும் அந்த படத்துக்கு பூ அப்படின்றது போடணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிவேதனம் அப்படின்றது கண்டிப்பாக வைக்கணும். நீங்கள் 5 வருஷமாக அந்த படத்தை வச்சுட்டுருக்கீங்க, 4 வருஷமாக அந்த படத்தை வச்சுட்டுருக்கீங்க. அப்பப்போ எங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நாங்கள் பாருங்கம்மா சாமி கும்பிடுறோம் அப்படின்னாலும், நாங்கள் மாதத்துக்கு ஒரு முறை தான் சாமி கும்பிட்றோம் அப்படின்னாலும் அந்த படத்துக்கு உயிர் வந்திருக்கும். அது நீங்கள் விக்கிரகம் வச்சு வழிபாடு பண்ணுறீங்க அப்படின்னா சில வாரங்கள்லேயே அந்த விக்கிரகத்துக்கு உயிர் அப்படின்றது வந்துடும். இப்போ நம்ம வீட்டில் ஒரு குழந்தை வச்சுட்டுருக்கோம். அந்த குழந்தைய வெளியே போகும்போது வீட்டுக்குள்ளே போட்டு கதவு சாத்தி தாப்பால் போட்டு பூட்டின்னு போயிடுவோம். மாதக்கணக்காக போக மாட்டோம் இல்லையா? அதே மாதிரி தான் நம்ம பூஜை ரூமில் இருக்கக்கூடிய சுவாமி படங்களும். சுவாமி படங்களாக இருந்தாலும் சரி, விக்கிரகங்களாக இருந்தாலும் சரி, ஆசைப்பட்டு வாங்கிட்டோம், அழகுக்காக வாங்கிட்டோம் அப்படின்னாலும் இப்போ நல்ல தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. தினம்தோறும் நிவேதனம் அப்படின்றது வைக்கணும். என்ன வைக்கலாமா நிவேதனம்? 1 டம்ளர் பால் வைங்க, 2 வாழைப்பழம் வைங்க. சரிங்களா? 2 வாழைப்பழம் இது மட்டும் போதும். இல்லை எதுவுமே இல்லை, 4 கல்கண்டு, 2 பேரிச்சம்பழம், 20 காஞ்ச திராட்சை, இல்லை 1 டீஸ்பூன் சர்க்கரை, இதை வைங்க. விளக்கேற்றுங்க, ஊதுவத்தி ஏற்றுங்க, பூ வைங்க. 2 வாழைப்பழத்தை வச்சு கற்பூரம் அப்படின்றது காமிக்கணும். கற்பூரம் காமிக்கும் போது குலதெய்வத்தையும் கண்டிப்பாக காமிக்கணும். பொதுவாக நம்ம தலைவாசலில் தான் குலதெய்வம் குடியிருப்பாங்க. கும்ப தேவதைகளும் குடியிருப்பாங்க, குலதெய்வமும் குடியிருக்கும். ஆக தலைவாசலுக்கு நம்ம கற்பூரம் காமிச்சிட்டு பூ வச்சுட்டு நேராக பூஜை ரூம் போயிட்டு பூஜை ரூமில் என்ன ஃபோட்டோ இருக்கோ ஆத்மார்த்தமாக காமிச்சு வழிபாடு பண்ணுங்கள். இப்போ இது சாமானிய காலகட்டத்தில் நார்மலான டேஸில் இது சாத்தியம்தான். ஆனால் பெண்கள் குடும்ப தலைவிகள் மாதவிடாய் காலத்தில் இதை எப்படி பராமரிக்கணும் அதுதான் கேள்வி. இப்போ மாதவிடாய் காலத்தில் நாங்கள் என்னம்மா பண்ணுறது? நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும் இல்லைங்களா? மாதவிடாய் காலத்தில் செய்யாமல் இருக்கலாமா, இல்லை மாதவிடாய் காலத்தில் பூஜை ரூமில் போய் நாங்கள் சாமி கும்பிடலாமா அப்படின்னாமா, இந்த சந்தேகம் நமக்கு மட்டும் இல்லை. முன்பு பார்த்திங்கன்னா ரமண மகரிஷி வாழும் காலத்தில் அவரோட சிறந்த அடியவரான ஒரு அம்மாவுக்கும் இருந்துச்சு. அந்த அம்மா பார்த்திங்கன்னா சிவராத்திரியும் போது சிவராத்திரிக்கு ஒரு வாரம் முன்னவே பார்த்திங்கன்னா ஈசனுக்காக அத்துணை தொண்டு செய்வாங்களாம். ஒரு நாள் வந்துச்சு, ஒரு வருஷம் சிவராத்திரிக்கு கரெக்டாக சிவராத்திரிக்கு முந்தின நாள் அந்த அம்மா மாதவிடாய் ஆயிட்டாங்க. அப்போ ரமணர்கிட்ட கேட்குறாங்க, எனக்கு ஈசனுக்கு தொண்டு செய்யாமல் என்னால் இருக்க முடியாது. செத்துருன்னு சொல்லுங்க, செத்துடுறேன். ஆனால் ஈசனை நினைக்காம ஈசனுக்கு தொண்டு செய்யாமல் என்னால் இருக்கவே முடியாது. நான் ஈசனுக்கு தொண்டு செஞ்சே ஆகணும், நான் வரட்டுமா அப்படின்னு ரமணர்கிட்ட கேட்டிருக்காங்க. அப்போ ரமண மகரிஷி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நீ இங்கே தான் தொண்டு செய்யணும் அப்படின்னு கிடையாது. நீ வீட்லேயே இருந்து சிவனை பற்றின நினப்போட சதா சிவம், அதாவது சிவசிவா சிவசிவான்ற நாமத்தை உச்சாரணை பண்ணு போதுமானது. நீங்கள் தொண்டு செய்கிற பலனை விட அதிக பலன் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு நாசுக்காக சொல்லியிருக்காரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ நிறைய பேர் என்ன நினைக்கிறோம், தீட்டுலாம் ஒன்றும் கிடையாது, தாராளமாக கோயிலுக்குள்ளே போகலாம், தாராளமாக சாமி கும்பிடலாம், நம்ம வீட்டு பூஜை அறை தானே அப்படின்லாம் நினைக்கிறோம். இருந்தாலும் இதுக்கு நான் பதில் சொல்கிறத விட, நான் பதில் சொன்னால் கூட நிறைய பேர் என்ன நினைப்பீங்க, ஐயோ பெண்களே பெண்களுக்கு எதிரி அப்படின்ற மாதிரிலாம் நினைப்பீங்க. அது உண்மை கிடையாது. பொதுவாக எத்தனையோ வாழ்ந்த ரிஷிகளும் மகான்களும் இந்த வார்த்தையை சொல்லியிருக்காங்க. ஆக நம்ம ரமணரே சொல்லியிருக்காரு, அம்மா நீ பூஜை ரூமில் இந்த கைங்கரியங்களை செய்யாத, நீ கோயிலில் ஆசிரமத்தில் இந்த கைங்கரியங்களை செய்யாத, என்னோட இருப்பிடத்தில் சிவனுக்கான கைங்கரியத்தை செய்யாத, ஓ இருப்பிடத்தில் பூஜை ரூம் வெளியிலே உட்காந்து நீ சிவநாமத்தை ஜெபி, அது போதுமானது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆக நாமும் என்ன பண்ணணும், இந்த தீட்டு காலங்களில் பூஜை ரூம்குள்ளே போகிறது தவிர்க்கிறது நல்லதுமா. பெரியவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம் இல்லாமல் சொல்ல மாட்டாங்க.
எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் முற்போக்குவாதி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஏன் எதுக்கு என்ன அப்படின்னு கேள்வி கேட்டால் சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு விஞ்ஞானபூர்வமாக விளக்க முடியாது. ஆனால் மருத்துவ ரீதியாக இதுக்கு ஒரு விளக்கம் உண்டு. என்ன அப்படின்னா, பெண்கள் தீட்டு காலங்களில் ரொம்ப சோர்வடைவாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில விதமான உபாதைகள், இடுப்பு வலி, வயிறு வலி, உடம்பு வந்து அதீத அசதி இந்த மாதிரிலாம் இருக்கும். அப்படின்றதுனால ஓய்வு தேவை. அதனால் அந்த காலத்தில் தனித்து இருக்க வச்சாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி பூஜை காரியங்கள்லையும் பூஜை பாத்திரம் தேய்க்கிறது, சாமி ரூமில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து விளக்கேற்றுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அவங்களால செய்ய முடியாது. அதனாலேயும் ஒதுக்கி வச்சாங்க அப்படின்றாங்க. மருத்துவ ரீதியாக இது ஒரு காரணம் இருக்குது. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீக ரீதியாக ரமணர் சொன்னது, பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ஆண் தெய்வங்களுக்கு இந்த வந்து பார்த்திங்கன்னா தீட்டு ஒவ்வாது அப்படின்னு ரமணர் சொல்லியிருக்கார். ஆக நம்ம பெரியவங்க சொன்னதுனால அதை அப்படியே எடுத்துக்கலாம். எதுக்கு எதனால் அப்படின்றது வேண்டாம், இது இப்படித்தான் அப்படின்ற ஒரு மனப்பாங்கு வச்சுக்கோங்க. சரி, அப்போ அந்த 4 நாள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பொதுவாக அந்த தீட்டு அப்படின்றது பெரியவங்க சொன்னது என்ன அப்படின்னா, கன்னி பெண்களுக்கு தூரம் வந்து நிற்கிற வரைக்கும் அதை தீட்டு அப்படின்னு பாவிச்சாங்க. ஆனால் திருமணமாகி குழந்தை பெற்றவங்களுக்கு 3 நாள், 3வது நாள் தலை குளிச்சுட்டே நம்ம வீட்டு பூஜை அறைக்கு போகலாம், தப்பு இல்லை. சரி, சிவனடியார்களுக்கு 3வது நாள் தலை குளிச்சுட்டு சிவன் கோயிலுக்கே போகலாம், கணக்கு இல்லை. புரியுதுங்களா? இப்படி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கணக்கு அப்படின்னு வச்சாங்க. சிவனடியார்கள்னா யாரு? நான் வந்து பாருங்க, பிரதோஷம் தோறும் சிவன் கோயில் போவேன், அங்கே போயிட்டு உட்காருவேன், நான் வந்து சிவனை வழிபாடு பண்ணிட்டு வருவேன். அவங்க கிடையாது சிவனடியார். சிவனடியார் யாரு அப்படின்னா, சிவனுக்காக வாழ்வேன், சிவனுக்காக சாவேன். சிவன் தான் எல்லாம், சிவன் இல்லைன்னா நான் இல்லை. நான் வாழறதும் ஈசனுக்காக, சாவ சொன்னால் கூட அடுத்த க்ஷணம் சாவேன் என் ஈசனுக்காக. என் ஈசன்கிட்ட அதை கொடு, இதை கொடு, அது வேணும், இது வேணும்லாம் நான் கேட்க மாட்டேன். நீ பார்த்து என்ன கொடுக்குறியோ கொடு, நீ கொடுக்கலனா கூட பரவாயில்லையா, நீ தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் சிவனடியார். அவங்களுக்கு இது கணக்கு கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? சரி, அப்போ தீட்டு காலங்களில் பூஜை ரூமை எப்படிதாம்மா பராமரிக்கிறது? உங்கள் கணவர்கிட்ட சொல்லுங்கம்மா. கணவர்கிட்ட சொல்லி காலையில் மாலையில் 2 நேரம் விளக்கேற்ற அவங்களால முடியாது, அவங்களோட வேலை காலையில் போயிட்டு நைட்டு வரலாம். ஆக நேரம் இருக்குது அப்படின்னா காலை மாலை 2 நேரையும் விளக்கேற்ற சொல்லுங்கள், ஊதுவத்தி ஏற்ற சொல்லுங்கள், 2 வாழைப்பழத்தை வச்சு கற்பூரம் காமிக்க சொல்லுங்கள், ஒரு 2 பூ வைக்க சொல்லுங்கள். இது என்ன ஒரு பெரிய விஷயமா? இல்லை இல்லையா? உங்களால் முடியாத பட்சத்துலையோ தீட்டு காலங்கள்லையோ உங்கள் கணவரை அந்த வேலை செய்ய சொல்லுங்கள். அம்மா, என் கணவர் என் சொல் பேச்சே கேட்க மாட்டாம்மா, உங்கள் குழந்தைங்கள செய்ய சொல்லுங்கள். எங்கள் மாமியார் இருக்காங்கம்மா, அவங்க வந்து பார்த்திங்கன்னா கணவரை இழந்தவங்க, தாராளமாக செய்ய சொல்லுங்கள், எந்த தப்போ இல்லை. என் தாய் இருக்காங்க கணவரை இழந்தவங்க, தாராளமாக செய்ய சொல்லுங்கள், எந்த தப்போ இல்லை. ஆக உங்களுக்கு தீட்டான காலகட்டத்திலையோ உங்களோட குடும்ப உறுப்பினர்களை வச்சு அந்த பூஜை அறையினோட தினம்தோறும் கைங்கரியம் அப்படின்றத செய்ய சொல்லுங்கள். ரொம்ப எளிமையான விஷயம். அதுக்கு மேலே நான் சாமி கும்பிடக்கூடாதா அப்படின்ற கேள்விக்கு ரமணரே சொல்லியிருக்காரு, பூஜை ரூம் வெளியே உட்காந்துக்கோங்க, உங்களுக்கு என்ன நாமம் ஜபிக்கணும்னு தோணுதோ ஜபிங்க. ஹனுமனோட நாமம் வேண்டாம், அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஐயப்பனோட நாமம் வேண்டாம், காலபைரவனோட நாமம் வேண்டாம். இந்த மாதிரி அதாவது காலபைரவன் அப்படின் போது உக்ர ரூபம் வந்துருவார், அவரோட நாமம் வேண்டாம். ஹனுமன் போது பிரம்மச்சரிய சுவாமி, ஐயப்பனும் பிரம்மச்சரிய சுவாமி. ஆக இவங்களோட நாமக்களை அன்றி யாருடைய நாமானாலும் நீங்கள் ஜபிக்கலாம், தப்பே இல்லை. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு ஆன்மீக தகவலோட இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.